திமுகவில் யார் முதல்ல வந்து மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள், இரண்டாவது அவருடைய மகன் மதிப்புக்குரிய நமது இன்றைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், மூன்றாவதாக அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது தலைமுறையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். ஒரு குடும்பம் மட்டும்தான் வாழ வேண்டுமா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழகாக இந்த வீடியோவிலே பேசினார்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் மக்கள் குரல் என்ன என்று. அதை இப்பொழுது கூட பார்க்கலாம். அந்த மக்கள் குரல் இப்பொழுது போடு பார்க்கலாம். அது வீடியோ போடுங்க. போயிட்டா ரொம்ப நல்லது. சரியா இல்லைன்னா ஒரு சரியாக நல்லா திமுக பேசலாம். ஆட்சி என்ன சரி அதான் ஓடிட்டு திமுக ஆட்சி சுத்தமா சரியில்லையா? நானே வந்து திமுக வந்தாங்க ஓட்டு போட ஒரு வீடியோ ஆட்சி வெளியில போயிட்டு வரதே ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. சட்டமாக ஒழுங்காது. இன்னைக்கு போலீஸ் கை கட்டப்பட்டிருக்குது. டிஎம்கேவா ஓகே, எதாவது எது ஒன்றாலும் செய்யலாம். விவசாயத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா எல்லாமே பெருந்தான். நெல் வந்து இப்போ கொண்டு பண்ண முடியல. ஒரு புகழ் கட்டத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அவருக்கு விவசாயம் பற்றியே தெரியாதுங்க. அவர் எங்க போய் மம்டி எடுத்து ஏதாவது வரப்போட்டு இருக்காரா? காட்டுல தார் ரோடு போட்டு காங்கிரஸ் ரோடு போட்டு போய் பார்க்கறதுக்கு அது வித்தியாசம் இருக்கு. புகழ்னா அது பார்த்தீங்கன்னா மூளைக்கு 40 ரூபா அது வாங்கிட்டு தான் இருக்காங்க. முதல்ல மோடி இதில் தான் இந்த வருஷத்துக்கு 6000 பண்ணுவாங்க. திமுக ஆட்சி இதோட ஒழிஞ்சிட்டா நல்லா இருக்கும். எல்லா விவசாயியும் நல்லா இருப்பாங்க. திமுக ஆட்சி என்னைக்கு ஒழியும் அன்னைக்கு தான் மக்கள் எல்லாம் வீட்டில் இருக்க முடியும். மக்களுக்கு சூழ்நிலை கிடைச்ச மாதிரி. பார்த்தீங்களா, இந்த ஆட்சி என்னைக்கு ஒழியணும்னு தான் மக்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி.